2026 ஐபிஎல் சீசன்ல ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவங்களோட பரம எதிரிகளான மும்பை இந்தியன்ஸை அவங்களோட சொந்த மண்ணுல இருக்கிற எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்துல வச்சு ஒரு அசத்தலான வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. கேப்டன் ருதுராஜ் கெய்வாட் முன்னின்று வழிநடத்தி ஒரு கட்டுக்கோப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்த பரபரப்பான போட்டியில சிஎஸ்கேவை ஜெயிக்க வச்சாரு. இந்த வெற்றி சூப்பர் கிங்ஸ் அணியோட இந்த சீசன் பயணத்துக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்திருக்கு. அது மட்டுமில்லாம அவங்கள 2026 ஐபிஎல் புள்ளி பட்டியல்ல ஒரு படி மேல கொண்டு போய் பிளே ஆஃப் சுற்றுக்கு போறதுக்கான வாய்ப்புகளையும் ரொம்பவே பலப்படுத்தியிருக்கு. ரொம்பவே வெற்றிகரமான இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டி ஐபிஎல் லோட எல் கிளாசிக்கோ நே சொல்வாங்க. ஏன்னா ரெண்டு அணிகளுக்கும் நடுவுல இருக்கிற கடுமையான போட்டித்தன்மையும் வரலாற்று முக்கியத்துவமும் அப்படி. எதிர்பார்த்தபடியே இந்த போட்டி ரசிகர்களுக்கு ஒரு இருக்கை நுனியில் அமர வைக்கும் பரபரப்பான அனுபவத்தை வழங்குச்சு. சென்னையோட கட்டுக்கோப்பான பந்துவீச்சு, துல்லியமான லைன் அண்ட் லென்த் மற்றும் திட்டமிட்ட மாறுபாடுகளோட மும்பையோட பலமான பேட்டிங் வரிசையை ரொம்பவே நல்லா கட்டுப்படுத்தினாங்க. வேகப்பந்து வீச்சையும் சுழற்பந்து வீச்சையும் மாத்தி மாத்தி பயன்படுத்தி ஒரு சிறப்பான தந்திரத்தை சிஎஸ்கே வெளிப்படுத்தினாங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் கொடுத்த முக்கியமான பங்களிப்பு, விக்கெட்டுகளுக்கு இடையிலான புத்திசாலித்தனமான ஓட்டங்கள், அதே சமயம் சரியான நேரத்துல வெளிப்படுத்தின அதிரடி இதெல்லாம் சேர்ந்து ஒரு சவாலான இலக்கை ஓவர்கள் மீதமிருக்க கணக்கிடப்பட்ட துல்லியத்தோட துரத்தி அடையிறதுக்கு சிஎஸ்கேவுக்கு உதவியது. இந்த போட்டி பெரிய மேடையில கூட அழுத்தத்துல அசராமல் செயல்படுற திறமைக்கும் தந்திரமான யோசனைகளுக்கும் பேர் போன இந்த ரெண்டு பலம் வாய்ந்த அணிகளுக்கு இடையிலான போட்டித்தன்மையில இருக்கிற ஆழமான வியூகத்தையும் போட்டி மனப்பான்மையையும் நல்லா எடுத்துக்காட்டுச்சு. இந்த வெற்றி சென்னை அணியோட வெற்றி கணக்குல இன்னொரு முக்கியமான வெற்றியை சேர்க்கிறது மட்டுமில்லாம அவங்களோட நம்பிக்கையை மேலும் அதிகரிச்சிருக்கு. அதே சமயம் இந்த சீசன்ல அவங்களோட இப்போதைய ஃபார்ம் பத்தியும் அசராத நோக்கத்தை பத்தியும் லீட்ல இருக்கிற மத்த அணிகளுக்கும் ஒரு பெரிய செய்தியை சொல்லியிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணி சில தனிப்பட்ட வீரர்களோட அபாரமான ஆட்டம் மூலமா ஒரு கடுமையான போராட்டத்தை கொடுத்தாலும் அவங்களோட ஆட்டத்தை ரொம்பவே உன்னிப்பா பகுப்பாய்வு செய்வாங்க. அடுத்தடுத்து வர்ற போட்டிகள்ல அவங்களோட சவாலான அட்டவணையில சீக்கிரம் மீண்டு வர்றதுக்கு எங்கெல்லாம் மேம்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்ய முயற்சி செய்வாங்க. ஏன்னா போட்டி நிறைந்த இந்த ஐபிஎல் களத்துல ஒவ்வொரு புள்ளியும் ரொம்ப முக்கியம். இந்த மேட்ச்ல டாஸ் தோத்து மும்பை இந்தியன்ஸ் முதலில் பேட்டிங் செய்ய களம் இறங்கினாங்க. ஆரம்பத்துல ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு கை கொடுக்கிற மாதிரியும் அப்புறம் ஸ்பின்னர்களுக்கு டர்ன் ஆகும்னு சொல்லப்பட்ட பிட்ச்ல ஒரு டார்கெட்டை செட் பண்ண வேண்டிய நிலை. ஓப்பனர் நமன் திர் ஒரு நம்பிக்கைக்குரிய இளம் பிளேயர் அதிரடியா சில பவுண்டரிகளை அடிச்சு ஒரு நல்ல தொடக்கம் கொடுத்தாரு. அவரோட எக்ஸ்ப்ளோசிவ் திறமையை அப்பவே காட்டினாரு. ஆனா சென்னை பவுலர்கள் அப்புறம் கட்டுக்கோப்பா பந்து வீச ஆரம்பிச்சாங்க. அனுபவமிக்க ஃபாஸ்ட் பவுலர்களும் சூப்பரான ஸ்பின்னர்களும் சேர்ந்து முக்கியமான விக்கெட்டுகளை தொடர்ந்து எடுத்ததால மும்பை மிடில் ஓவர்கள்ல பெரிய பார்ட்னர்ஷிப் போட முடியாம தவிச்சாங்க. ஒரு முக்கியமான ஸ்பின்னரை சரியான நேரத்துல பயன்படுத்தினதும் ஃபாஸ்ட் பவுலர்கள் சரியான லைன் அண்ட் லென்த்ல போட்டதும் இன்னிங்ஸோட முக்கியமான கட்டங்கள்ல ரன் ரேட்டை ரொம்பவே கஷ்டமாக்கிச்சு. மும்பையோட மிடில் ஆர்டர் அந்த டைட்டான பவுலிங்க்கு எதிரா ரன்களை வேகமா எடுக்க ரொம்பவே திணறிச்சு. கடைசியில ஒரு சவாலான ஆனா அடிக்க முடியாதது இல்லாத ஒரு ஸ்கோரை செட் பண்ணாங்க. பதிலுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் கொஞ்சம் கவனமா சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிட்சோட தன்மையை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு விளையாடினாங்க. ருதுராஜ் கெய்வாட் எந்த டென்ஷனும் இல்லாம ஒரு நல்ல அரைசதம் அடிச்சு டீமுக்கு ஒரு ஆணிவேரா இருந்தாரு. பெரிய பிரஷரான சூழ்நிலையில கூட அவர் நிதானமா அதே நேரம் பலவிதமான ஷாட்களை ஆடி அசத்தினாரு. அவர் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணதும் கேப்களை கண்டுபிடிச்சு சரியான நேரத்துல பவுண்டரி அடிச்சதும் இந்த சேஸ்க்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. கெய்வாட்டும் இன்னொரு நம்பகமான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு மொமெண்டம் பில்ட் பண்ணாங்க. மும்பை பவுலர்கள் எடுத்த விக்கெட்டுகள் எல்லாம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ரெண்டு கேப்டன்களுக்கும் இடையிலான தந்திரமான போட்டி, அதாவது சரியான ஃபீல்ட் செட்டிங், பவுலிங் சேஞ்ச் இதெல்லாம் இந்த மேட்ஸோட ஹைலைட்டா இருந்துச்சு. கடைசி சில ஓவர்கள் வரைக்கும் மேட்ஸ் யாருக்குன்னு தெரியாம பார்வையாளர்கள் மத்தியில ஒரு பெரிய டென்ஷனை கூட்டிச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு கிடைச்ச இந்த வெற்றிக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா ஐபிஎல் 2026 சீசன் இப்போ முக்கியமான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இது சாம்பியன் பட்டத்துக்கு அவங்க ஒரு பலமான போட்டியாளர்கள்னு இன்னும் அழுத்தமா நிரூபிச்சிருக்கு. கூடவே அவங்களோட நெட் ரன் ரேட்டையும் கணிசமா ஏத்திருக்கு. ஒரு க்ளோஸான லீக் போட்டியில பிளே ஆஃப்க்கு தகுதி பெற நெட் ரன் ரேட் ஒரு முக்கியமான விஷயம். இந்த முக்கியமான மொமெண்டத்தை சூப்பர் கிங்ஸ் அடுத்தடுத்த மேட்ச்லையும் கொண்டு போக பார்ப்பாங்க. தங்களோட கன்சிஸ்டன்சியையும் திட்டமிட்ட செயல்பாட்டையும் வெவ்வேறு மைதானங்கள்லையும் எதிரணிகள் முன்னாடியும் தக்க வச்சுக்கிறதுல கவனம் செலுத்துவாங்க.
மும்பை இந்தியன்ஸ் ஐ பொறுத்தவரைக்கும் இந்த தோல்வி அணிக்கும் அவங்களோட விசுவாசமான ரசிகர்களுக்கும் நிச்சயம் ஒரு வருத்தமான விஷயம்தான். ஆனா இது அவங்களுக்கு நிறைய முக்கியமான பாடங்களையும் அவங்களோட பிளான்லையும் பிளேயர்ஸ் விளையாடுற விதத்துலையும் உடனடியா கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களையும் தெளிவா காட்டியிருக்கு. நமன் தீர் மாதிரி இளம் வீரர்களோட பெர்ஃபார்மன்ஸ் அணி தோத்தாலும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்திருக்கு. இது எதிர்கால போட்டிகளுக்கு அவங்க டீம்ல இருக்கிற நல்ல திறமையை காட்டுது. மும்பையோட கோச்சிங் ஸ்டாஃப் அவங்க பலவீனமா நினைக்கிற விஷயங்களை சரி செய்ய இப்போ தீவிரமா பிளான் பண்ணுவாங்க. குறிப்பா மிடில் ஆர்டர் பேட்டிங் ஸ்டெபிலிட்டி மற்றும் பவுலிங்கில் இருக்கிற வெரைட்டி பத்தி. அடுத்தடுத்த மேட்ச்ல அவங்க வலுவா மீண்டு வரதுக்கு இது உதவும். இந்த ரெண்டு டீம்ஸ்க்குமே இன்னும் நிறைய மேட்ச்கள் இருக்கு இந்த கடுமையான டோர்னமெண்ட்ல. IPL 2026 பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல் இடங்களுக்கான போட்டி இன்னும் ஓபனா தான் இருக்கு. இன்னும் நிறைய த்ரில்லிங்கான கிரிக்கெட்டை பார்க்கலாம்னு எதிர்பார்க்கலாம். மும்பைக்கும் CSKக்கும் இடையில இருக்கிற இந்த கடுமையான வரலாற்று சிறப்புமிக்க போட்டி உலகம் முழுக்க ரசிகர்களை நிச்சயம் கவர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்த மேட்ஸுக்காகவும் எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்திருப்பாங்க. ஏன்னா ரெண்டு டீம்ஸுமே IPL லையா டாப்னு காட்டவும் பெரிய புகழை அடையவும் போராடுவாங்க.